Hi friends, welcome to Thanam Tech Tamil. Okay, online money making tips and eBay. eBay ആണ് எல்லாரும் ஈஸியாக இப்போ பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. ட்ராப்ஷிப்பிங் அப்படின்னு நிறைய விஷயம் போய்கொண்டிருக்கு. நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன். பார்க்காத நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் ப்ளேலிஸ்ட்டை போய் பாருங்கள். ஆன்லைன் மணி மேக்கிங் டிப்ஸில் eBay எப்படி ஓப்பன் பண்ணுறது, எப்படி பேனியர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, பேபால் நிறைய வீடியோகள் இருக்குது. பார்க்காத செக் பண்ணி பார்க்கலாம். அஃபிலியேட் மார்க்கெட்டிங், ஃபைவர் அக்கௌண்ட் நிறைய விஷயங்கள் ஆன்லைன் மணி மேக்கிங்கில் யூடியூப் சேனல் டிப்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகே, இப்போ நாங்கள் eBayயில் வந்து இப்போ சேல்ஸ் ரேட் எல்லாம் குறைவாக இருக்குன்ற கமெண்ட்ஸ் வருது நிறைய பேருக்கு. பார்ட் டைம் சேரோடைய பெருசாக அதில் நான் பார்க்குறேன் இல்லை, அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது சேல்ஸை கூட்டுறதுக்கு. இப்போ நாங்கள் இன்றைக்கு பார்க்க வேண்டிய விஷயம் வந்து eBayன்ற சேல்ஸ் ரேட்டை இம்ப்ரூவ் பண்ணுறது. ஹவு டு இம்ப்ரூவ் eBay வியூஸ் ஃபார் சேல்னு பார்ப்போம். அது வியூஸை கூட்டினா தான் சேல்ஸ் கூடும். எப்போ நீங்கள் வியூஸை கூட்டலாம், அதுக்கு என்ன டெக்னிக்ஸ்கள் பயன்படுத்தலாம். உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் ஓகே, நான் ரிமைண்டராக போடுறேன். தெரிஞ்சாலும் உங்களுக்கு நியூ ஐடியா அந்த கமெண்ட்ஸில் போடுங்க. எனக்கு தெரிஞ்ச நான் ஷேர் பண்ணப்பட்ட விஷயங்களும் உங்களுக்கு போடுறேன். ஓகே, டிப்ஸ் எப்படி இம்ப்ரூவ் eBay வியூஸ் அண்ட் இன்க்ரீஸ் த லைவ்லிஹுட் ஆஃப் சேல்ஸ் அந்த விஷயத்தை பார்ப்போம் இன்றைக்கு. ஓகே, முதலாக வந்து உங்களோட லிஸ்டிங்கை வந்து ஆப்டிமைஸ் பண்ணணும். ஆப்டிமைஸ் யுவர் லிஸ்டிங் அந்த அப்படி பார்க்கலாம். ஆப்டிமைஸ் யுவர் லிஸ்டிங் வந்து உங்களை சரியான ஆக்யூரேட்டான டீட்டெயிலில் படியாக கிளியராக போடணும். மற்றது கீவேர்ட்ஸில் பாவிக்கணும். நீங்கள் அந்த பையர்ஸ் வாங்கக்கூடிய மாதிரி கீவேர்ட்ஸ் சர்ச்சிங் அந்த நிறைய வெப்ஸ் எல்லாமே இருக்குது. நான் ஒரு வீடியோ போட்டுருக்கேன் கீவேர்ட்ஸ் அப்படி க்ரியேட் பண்ணுறேன்ட்டு நீங்கள் பார்க்கலாம். அதில் கீவேர்ட்ஸ் செலக்ட் பண்ணி சரியான கீவேர்ட்ஸை கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த ஆப்டிமைஸ் லிஸ்டிங் வந்து ஆப்டிமைஸ் ஆகும். சர்ச் பண்ண பையர் சர்ச் பண்ணால் அந்த பொருள் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு க்ரீம்ஸ் அண்டு சர்ச் பண்ணால் அந்த க்ரீம்ஸ் சம்மந்தான கீவேர்ட்ஸை நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த கீவேர்ட்ஸை டேப் பண்ணிக்க கூட கீவேர்ட்ஸ் என்ன பாவிக்கணும்னு சொல்லி ஃப்ரீ கீவேர்ட்ஸ் சர்ச்சரும் இருக்குது. நீங்கள் வேறு கீவேர்ட்ஸும் பாவிக்கலாம். பாவிச்சு நீங்கள் அதை இந்த ஆப்டிமைஸ் பண்ணலாம். லிஸ்டிங் ஆப்டிமைஸ் பண்ண வெரி இம்பார்ட்டன்ட். லிஸ்டிங் ஆப்டிமைஸ் பண்ணால் தான் நீங்கள் eBayல நிறைய பேர் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான நிறைய சர்ச் பண்ணுவாங்க. அது சில கீவேர்ட்ஸை பாவிக்கணும். அந்த கீவேர்ட்ஸ் நீங்கள் வடியாக கண்டுபிடிச்சி தான் கண்டுபிடிக்கும். வடியாக கொடுத்தீங்கன்னா தான் அந்த விஷயம் சரியாக நடக்கும். ஓகே, தெரிஞ்ச விஷயமா இருக்கும், நான் ரிமைண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்த விஷயம் வந்து முக்கியமாக ஹை குவாலிட்டி ஃபோட்டோஸை பயன்படுத்தணும். நீங்கள் உங்களை லிஸ்ட் பண்ணிக்க வந்து ஹை குவாலிட்டி ஃபோட்டோஸ் இருக்கணும். அப்போ அந்த பையரை வந்து அட்ராக்ட் பண்ணணும். அதுக்கு வாங்கணும் ஐடியா வந்து வரும். விளம்பரம் ஆட்டை பாருங்கள். நீங்கள் ஆட்டில் போடவே சில பொருட்களுக்கு குவாலிட்டிக்கிறோன்னா அந்த ஆட் வந்து நல்ல குவாலிட்டியான படங்களை போடுவாங்க. போட்டால் அந்த பையர்ஸ் வந்து உடனே ஓகே இது நான் வேண்டான்னு டிசைட் பண்ணிக்குவேன். அப்போ சர்ச் பண்ணி போய் கேட்க உங்களோட நல்ல படங்கள் குவாலிட்டியான படங்கள் அட்ராக்டிவாக இருந்தால் ஓகே இந்த பொருளை நான் வாங்கணும்னு கிளிக் பண்ணிடுவேன். கிளிக் த்ரூ ரேட் கூடும். இப்போ எவ்வளோ கிளிக் பண்ணோம்னா கிளிக் த்ரூ ரேட் கூடும். ஓகே, அந்த கிளிக் த்ரூ ரேட் கூடினா தான் உங்களோட சேல்ஸ் வியூஸ் வந்து அதிகரிக்கும். ஓகே, மற்ற அடுத்த முக்கியமான விஷயம் ரைட் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன். அது வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் சரியான டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும். நீங்கள் ஒரு பொருள் லிஸ்ட் பண்ணுறீங்கன்னா eBayலையோ அந்த அலி எக்ஸ்பிரஸ்லையோ பேங்க்வுட்லேருந்து போடுறீங்கன்னா அந்த சரியான டீட்டெயில் சரியான டிஸ்கிரிப்ஷன் வெரி இம்பார்ட்டன்ட். அதில் நீங்கள் யூனிக்கான விஷயங்கள் நீங்கள் லிஸ்ட் பண்ணுற பொருளில் யூனிக்கான விஷயங்கள் அந்த பெனிஃபிட்ஸ் என்ன நன்மைகள் இந்த பொருளை பாய்க்கிறதால அந்த விஷயத்தை சரியாக கொடுத்தீங்கிறது தான் சர்ச் பண்ணி டிஸ்கிரிப்ஷனை பார்த்துட்டு அந்த பொருளை வேண்டுவாங்க. அப்போ வியூஸ் கூட வேறு இருக்கும். ஓகே, அப்போ நீங்கள் அது நன்மையில் நம்ப வைக்கணும். பையர்ஸை வந்து அன்றைக்கி கொடுக்குற டிஸ்கிரிப்ஷனில் பையர்ஸ் நம்பணும். ஓகே, இந்த பொருளை வேண்டி பாய்ச்சி எனக்கு ஒரு பிரச்சனையும் வராதுன்னு நம்பணும். அது வெரி இம்பார்ட்டன்ட். நம்பிக்கைன்ற ஒரு பையிங் பொருளில் வாங்குகிற மார்க்கெட்டிங்லேயே வெரி இம்பார்ட்டன்ட் தட் இஸ். ஓகே, அடுத்த வந்து முக்கியம் செட் அ காம்படிட்டிவ் ப்ரைஸ். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு போட்டியான ப்ரைஸை நீங்கள் உருவாக்கணும். நீங்கள் இந்த பொருளை நீங்கள் லிஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா அந்த பொருளை eBayல சர்ச் பண்ணி பார்த்து அந்த பொருள் வேறு யாரும் என்ன ப்ரைஸில் போட்டிருக்காங்க அதுக்கு நீங்கள் கிட்ட அந்த கொஞ்சம் குறைச்சி $1 $2 குறைச்சி போகணும். இந்த பொருளோட நீங்கள் கூட போட்டிங்கன்னா உங்களோட இது வந்து வீஸ் போகாத வீஸ் வராது, கூட வீஸ் வராது. அப்போ சேல்ஸ் நடக்காது. இதுதான் பிரச்சனை. நான் அஞ்சிலோட பார்க்காம போடுறதான் அது போல் ராங். நீங்கள் சேல்ஸை கூடணும்னா நீங்கள் அப்படியே அந்த பொருளை சர்ச் கொஞ்சம் டைம் எடுத்து முன்னேக்கட்டு அந்த பொருளை eBayல ஒன்றை சர்ச் பண்ணி பார்த்து அந்த பொருள் வேறு விலைக்கு இருக்கான்னு சொல்லி அதை போட்டியான ப்ரைஸ் ஒன்றை போடணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அப்போ உங்களுக்கு வந்து அந்த சேல்ஸ் ரேட்ஸ் வந்து கூடவே இருக்குது. மற்ற அடுத்த முக்கியமான விஷயம் வந்து ஃப்ரீ ஷிப்பிங். ஷிப்பிங்கில் வந்து ஆஃபர் கொடுக்கணும். ஆனால் நீங்கள் ஷிப்பிங் ஆஃபர் கொடுக்குறதில்ல. இப்போ நானும் கொடுக்குற குறைவு, ஆனால் கொடுத்தா நல்லது. ஆஃபர் ஷிப்பிங் ப்ரைஸாக கொடுத்தீங்கடா, ஷிப்பிங் வந்து ஃப்ரீயாக கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த பையர்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணுவது. ஃப்ரீ ஷிப்பிங்கோட உடனே கிளிக் பண்ணி பார்க்கணும். கிளிக் த்ரூ ரேட் கூடும். இந்த ஃப்ரீ ஷிப்பிங் அண்டையில் போய் உங்களோட பொருள் வந்து வியூ ஆகும் சர்ச்சிங்கில். ஓகே, அது வெரி இம்பார்ட்டன்ட். இந்த அதை ப்ராசஸ் பர்ச்சேசிங் ப்ராசஸ் வந்து அது கூட்டும். அப்போ வியூஸ் கூடும். அப்போ ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்து பாருங்கள், அது உண்டு. அடுத்த வந்து ப்ரொவைட் எக்ஸலன்ட் கஸ்டமர் கேர். அது வெரி இம்பார்ட்டன்ட். கஸ்டமர் கேர்ன்றது மார்க்கெட்டில் வெரி இம்பார்ட்டன்ட். அதில் கஸ்டம்
உங்களுக்கு தெரியும். இப்போ கஸ்டமர் கேர் என்னென்னா நீங்கள் சரியான முறையில் கஸ்டமருக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறது, டவுட் கேட்டால் அந்த ரீஃபண்ட் கொடுத்தா நீங்கள் ஆன்சர் பண்ணுறது, ஷிப்பிங் ஸ்டேட்டஸ் கேட்டால் நீங்கள் உடனே குயிக்காக ரெஸ்பாண்ட் பதில் ஆன்சர் பண்ணுறது, இப்படி விஷயங்கள் கஸ்டமர் கேர் சரியாக இருக்குன்னு அந்த கஸ்டமர் வந்து வேறு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ரெக்கமெண்ட் பண்ணி உங்களை வீஸ் வந்து கூடவாக காணப்படும். ஓகே, அடுத்து வந்து ஃபைனல் விஷயம் வந்து ப்ரொமோட் யோர் லிஸ்டிங். உங்களை லிஸ்டிங் வந்து ப்ரொமோட் பண்ணுறது. நீங்கள் சோஷியல் மீடியாவிலையோ வேறு இடங்கள்லையோ போட்டு நீங்கள் லிஸ்டிங்கை ப்ரொமோட் பண்ணணும். ப்ரொமோஷன் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ உங்களை வியூஸ் கூடவே இருக்கும். ஓகே அப்போ பை ஃபாலோவிங் தீஸ் டிப்ஸ், இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களோட செல்லிங் ரேட்டை கூட்டுங்க, இம்ப்ரூவ் விசிபிலிட்டி, eBay சேல்ஸிங் ரேட்டை கூட்டுங்க. லிஸ்டிங் வெரி இம்பார்ட்டன்ட். eBayல லிஸ்டிங் மூலம் வந்து அவங்களோட சேல்ஸ் ரேட்டை கூட்டலாம். ஓகே, அப்போ இந்த டிப்ஸை நீங்கள் பயன்படுத்திங்கன்னு சொன்னால் நீங்கள் eBay உங்களோட சேல்ஸ் eBay பேஜின் வியூஸும் கூடும், அதே நேரம் சேல்ஸ் ரேட்டும் கூடும். ஓகே, கொஞ்சம் டிஃபிகல்ட் தான், பட் யூ ஹேவ் டு ஃபாலோ தட். இல்லாட்டி கஷ்டம் தான். இப்போ ஈவன் நீங்கள் ஆன்லைனில் ஏர்ன் பண்ணுறது வெரி இம்பார்ட்டன்ட், சேல்ஸ் ரேட். ஓகே, அப்போ இது விஷயமா டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க. ஃபியூச்சரில் என்ன வீடியோ போகணுன்னு கமெண்ட்ஸில் போடுங்க. உங்களுக்கு தேவையான வீடியோ நான் போடுவேன். டவுட்ஸ் இருந்தால் போடுங்க. என்ன சப்ஸ்கிரைப் வெரி இம்பார்ட்டன்ட். நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் போய் பிளேலிஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள். எல்லா விஷயங்களும் இருக்குது. eBay எப்படி லிஸ்ட் பண்ணுறது எல்லாமே இருக்குது. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலில் குரோ வச்சோன்னா நிறைய வீடியோலாம் போடக்கூடிய இருக்கும். ஆன்லைன் மணி மேக்கிங் டிப்ஸ், யூடியூப் டிப்ஸும் வருது, ஆன்லைன் மணி மேக்கிங் டிப்ஸும் நான் போட்டுருக்கிறேன். Okay friends, thanks for your support so far. Take care everybody. Okay, bye.